ஹே ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மண்டே, வெளியில் வெதர் வந்து 14 டிகிரி தான் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவலாக நானும் 6 o'clock முழிச்சு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சாச்சு. என் பொண்ணு இன்றைக்கி ரோல் வேணும்னு கேட்டால் சப்பாத்தி ரோல் பண்ணி கொடு அப்படின்னா, அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு பீஸா வேணுமா அப்படின்னு கேட்டால் கட் பண்ணி கொடுத்துருமான்ட்டா. சரி நானும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு க்ரீன் டீயை போட்டுட்டு நானும் ஏக்கனாக பீட் பண்ணி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது செய்கிறதுக்குள்ளே என் பொண்ணு என்னோடய சாக்ஸை காணும், என் ட்ரெஸ்ஸை காணும், அதை காணும், இதை காணும், எல்லாமே இருக்கிற இடத்துல தாங்க இருக்கும். அவங்களுக்கு கண்ணே தெரியாது. அதுக்கப்புறம் ஜர்கினை காணும்னு வந்து நின்னா, நான் நேற்றே எடுத்து வைமான்னு எவ்வளவோ சொன்னியாச்சு. இவன் மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டு வந்து அதை காணும் இதை காணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவளும் வந்து நான் ஒரு முறையை விட்டுட்டு அவளுக்கும் வந்து பூஸ்ட் ஆற்றி கொடுத்தாச்சு. அவளுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாட்டி குக்கும்பரில் சில்லி பவுட்ரு போட்டு கேட்டால் அதுவும் கொடுத்தாச்சு. அப்புறமாட்டி நெல்லிக்காலையும் லைட்டாக சில்லி பவுட்ரும் உப்பு போட்டு கொடுத்தாச்சு. அவளும் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி உருன்னு தான் போனால் திட்டுக்குனதுனால. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டுட்டு அவங்களையும் எழுப்பி விட்டாச்சுங்க. அவங்களும் டீ குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் அதே தான் கொடுத்தேன். தொட்டு சாப்பிட்றதுக்காக தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துட்டேன். சாப்பிட்டாங்க. அவங்க கொண்டு போகிறதுக்கு ஓட்ஸ் கஞ்சி தான் கொடுத்து விட்டுருந்தேன். அவங்க இன்றைக்கி சீக்கிரம் வந்துடுவேன், மத்தியானம் சாப்பாடுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவளும் பாய் சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படி மெதுவாக வாக்கிங் போயிட்டு அவங்க அப்பா மத்தியானம் சாப்பிட வரேன்றதுனால போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி தாங்க இன்றைக்கி நாள் போச்சு. தேங்க்யூ.